92 வயசுல ஒருத்தர் வந்து ஓடிட்டு இருந்தார் 400 மீட்டர். 92 வயசு. இன்னொருத்தவங்க 101 வயசுல வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு மன வலிமை கேட்டா, நான் 15 வயசுல இருந்தே ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன், 15 வயசுல இருந்தே நான் ஃபிட்டா இருக்கிறேன்னு 92 வயசுல இருக்கவங்க சொல்றாங்க. அதனால ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வயது கிடையாது. சோ இந்த IAS IPS MLA மினிஸ்டர் அதனாலதான் ஆன்டி ட்ரக் பண்ணும்போது, ஆன்டி ட்ரக்ஸுக்கான ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய முதலமைச்சர் கிரவுண்ட்ல வந்து ஓடி காமிச்சார். ஓடுங்க, எல்லாரும் ரன் பண்ணுங்க, ட்ரக்ஸை தூக்கி போடுங்க, ஸ்போர்ட்ஸ் ஐடு ட்ரக்ஸை தூக்கி போடுன்னு எழுதினார் அவர் கையெழுத்து. ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து அமைச்சர் இருக்கக்கூடிய நாங்கள் புதிதாக சிந்திக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA மினிஸ்டர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் IAS IPS, அதுக்கப்புறம் பிரஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து விளையாட்டை ஒவ்வொரு கிராமத்திலையும் முக்கியமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் படிச்சு அந்த ஒரு 8 மணி நேரம் படிச்சு முடிச்சோடனே திருப்பியும் படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி அந்த படிப்புங்கிறது ஆங்ஸைட்டியா மாறும் பொழுது அவங்களுக்கான ஒரு உடல் பயிற்சி இல்லை. அப்ப எஜுகேஷனை நோக்கி போகும்பொழுது ஒரு உடல் உழைப்போ இல்ல அதுக்கான டீம் கேமோ இல்லாம மொபைல்ல வந்து ஸ்டக் ஆறாங்க நம்ம குழந்தைங்க. அப்ப அந்த இடத்துல ட்ரக்ஸோடைய பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். அப்ப அந்த ட்ரக்ஸை தூக்கி போடணும்னா விளையாட்டை ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. விளையாண்டா வேலை கிடைக்குமா? இன்னைக்கு 3% ரிசர்வேஷன் கோட்டா நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் படிச்சதே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல ஒரு ஃப்ரீ கோட்டால தான் படிச்சேன். நான் எனக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் நான் ஃப்ரீயா படிச்சேன். சோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் எல்லா காலேஜஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கொடுக்கணும், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தை உருவாக்கணும். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுசு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் இன்னும் ஒரு 3-4 மாசத்துல போட்டிகள் நம்ம நடத்த போறோம். ஃபிட்டாவுங்க, எல்லாரும் ஃபிட்டாவுங்க. 90 வயசா இருந்தாலும் ஃபிட்டாவுங்க. 90 வயசுல யாராவது பத்திரிகையாளர் இருந்தாங்க அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. ஜட்ஜஸுக்கும் நாங்க சொல்ல போறோம், அதே மாதிரி இப்பயே சொல்லிடுறோம். அந்த மாதிரி தமிழ்நாடே சட்டமன்றத்துல இருந்து எல்லாருமே நம்ம ரெடியாகி ஒரு விளையாட்டு போட்டிகளை நடத்தி, அரசியல் ரீதியாக நம்ம வேறுபட்டு இருக்கலாம், அரசியல் ரீதியாக நமக்குள்ள அது சண்டைன்னு சொல்ல மாட்டேன், தாக்குதல்கள் இருக்கலாம். ஆனா யாரு என்ன பேசினாலும் கடைசியில மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதனாலதான் நான் இன்னைக்கு அமைச்சரா நின்றுட்டு இருக்கேன். அதனால அது அவங்கவுங்க ஜனநாயக கடமை, அது அவங்களுடைய பொறுப்பும் கடமை. இதுல வந்து அவரோட ஆளு, இவரு அவரோட, அது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. என் கூட இருக்கவங்க எப்பயுமே சொல்லுவேன், எல்லாரும் மக்களுக்காக வேலை செய்ய போறோம். ஜனநாயகத்துல எல்லா கருத்துக்களும் இருக்கும். கம்யூனிசம் இருக்கும், சோசியலிசம் இருக்கும், லெப்ட் இருப்பாங்க, ரைட் இருப்பாங்க. கடைசியில மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் தேர்தல். அந்த தேர்தல்ல மக்களோட அறிவாளிகள் யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அறிவு மிகப்பெரிய அறிவு. அதனால அந்த விதமான ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோ இல்ல அதனால வந்து இவர் தவறானவர் அவர் தவறானவர், ஒரே ஒரு குறிக்கோள், எந்த தனிப்பட்ட விமர்சனங்களும் பத்திரிகையிலிருந்து கொண்டு வரக்கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனமோ, ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்திக்கக்கூடிய அந்த ட்வீட்டோ இல்ல அதை ஒரு கமெண்டோ, அது ஏன் சமூகத்துல ஒரு அரசியல்வாதியை திட்டுனா ஒரு பெண்ணை இணைத்து ஒரு பெண்ணை அட்டாக் பண்ணாதான் அவரை வந்து கீழே இருக்க முடியுமா? தைரியமா நேரா ஆணை பார்த்தே கொஸ்டின் கேட்கலாமே. அப்ப அந்த பெண்ணை நோக்கிய விமர்சனம் தான் தவறு. அதனாலதான் கைது நடவடிக்கை இருக்கு, வேற எதுக்காகவும் கைது இல்லை. ஒரு பெண்ணை அருவருத்துக்க மொழியிலையோ ஒரு உடலையோ அவங்க வாழ்க்கையோ ஒரு பொதுத்தளத்துல எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாத பொழுது ஒரு சமூக வலைத்தளத்துல சொல்லும் பொழுது அவங்களுக்கான குடும்பங்கள் அவங்களுக்கான நண்பர்களுடைய வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கலாச்சாரம் இருக்குல்ல, அதுதான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதனாலதான் பத்திரிகையாளர்களா பெண்கள் வர்றதுக்கு நிறைய பேர் தயக்கம் ஏன் கொடுக்கறாங்கன்னா, எங்கு பெண்களுடைய குரல் பத்திரிகைகள் அதிகமாக இருக்கிறதோ அங்குதான் உண்மையான ஜனநாயகம் இருக்கும். எழுதி கொள்ளுங்கள், அங்குதான் உண்மையான ஜனநாயகம் இருக்கும். ஒரு ஆண் கொஸ்டின் கேட்கும் பொழுது அமைதியா இருக்கிறது, ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்டா அருவருப்பு மொழியில வந்து இணைப்பது வந்து மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவர்களை தான் சட்டம் தன் கடமையை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. மித்தபடி
என்ன விதமான தாக்குதல்களோ என்ன விதமான சொற்களையோ எதிர்கொள்ள நாங்கள் தயாரிக்கிறோம். பொது வாழ்க்கை வந்த பிறகு எல்லாமே வெளிப்படைத்தன்மை தான். அதனால இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நம்ம இன்னும் எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங் பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு பின்னாடி அப்டேட்ல இருக்கிறோம். 2026 ஏத்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணப்படணும். உடனடியாக மாண்பு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போவோம். எந்த விதமான பணிகள் இருந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். அது அரசியலுக்கு அப்பாற்பட்டோ பத்திரிகை உங்களுடைய தொழிலுக்கு அப்பாற்பட்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. எனக்கு தெரியும், நான் திருச்சியில வரும்போது தங்க இடம் இல்லாத போது ஒவ்வொரு இடத்துல எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த இடம் ஒரு வீடா இருந்து செஞ்சு கொடுக்கணும்னு என்னுடைய வந்த ஒரு சிந்தனை. இது உறுதியாக கூடி சீக்கிரத்துல தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களோடமோ ஜட்ஜஸ் கூடவும் பியூரோக்ராட்ஸ் IAS IPSோடும் மோதிரத்துக்கு ரெடியா இருங்க. பேனால மோதினது ஓகே, பத்திரிகையாளர் மைக் எடுத்துட்டு மோதினது ஓகே, இனிமேட்டு களத்துல மோதுற மாதிரி SDAT ஒரு விளையாட்டு போட்டிகளை கூடிய விரைவில் உருவாக்கும் அப்படிங்கிறதை இங்க வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் ஒரு சிந்தனை உருவாச்சு. இங்க வந்த பிறகு பத்திரிகையாளர்களுக்கு என்ன செய்யணும், என்ன பிரச்சனை இருக்கு. இங்க விளையாட்டு போட்டியில கிட்டத்தட்ட 800 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. இதுவே தமிழ்நாடு முழுவதும் நடத்தும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000-6000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவங்களையும் நம்ம அரவணைத்து நம்ம யாரு 100 மீட்டர்ல நம்பர் 1, யாரு வாலிபால் டீம்ல நம்பர் 1 அப்படிங்கறத ஒரு பதக்கங்கள், நல்ல ஒரு பெஸ்ட் கேஷ் பிரைஸ், நல்ல ஒரு மெடல், முடிந்தால் முதலமைச்சர் அவரே வென்னஸுக்கு கப்பு கொடுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். ஏன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சினிமா விட்டுட்டு வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் தான் அவருடைய விஷன் என்கிட்ட நிறைய தட்டி இதோட பதிவு பண்ணிருக்கிறாரு. ஸ்போர்ட்ஸை ஃபுல்லா ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த 4 டீம் கூட நம்மளுடைய பயணத்தை நம்ம ஆர்ப்போம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.